ஆனா இடி கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இடி வந்து ஒரு எஃப்ஐஆர் எடுத்த உடனே ரைடுக்கு வந்து பலவிதமா வந்திருக்காங்க. இவங்களும் கோர்ட்டுக்கு போயிட்டு எப்பவுமே வந்து அதுக்கு ஒரு தடை ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க. அல்லது அந்த கேஸ வந்து நீங்க சொன்ன மாரி ஸ்குவாஷ் பண்ணிருவாங்க. இப்போ இந்த முறை வந்து இடி வந்து ரொம்ப தெளிவா டிஜிபி அவர்களுக்கு அனுப்பி, இத வந்து இடி கையாண்ட விதத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஈடி கிடைச்சது வந்து வேறொரு வழக்குல இந்த வழக்கு சம்மந்தமா கிடைச்சிருக்கு. அப்ப இத வச்சுக்கிட்டு ஈடி உள்ள வர முடியாது. அவர்கள் வேற ஒண்ணு தேட போம்போது இன்னொன்னு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை கேஸ்ல புடிச்சிருப்பாங்க. அவன்ட்ட விசாரணை நடந்தா அவன் இன்னும் 2 கொலை பண்ணியிருப்பான். பண்ணிருவாங்க. ஆனா, இதில விசாரணை அமைப்பே வந்து இவன் தான் கொலை கேஸ்ல மாட்டியிருக்கான்றதுனால அந்த வழக்கையும் சேர்த்து போட்டு இது பண்ணுவாங்க. இதில வேற ஒரு விஷயங்கள்ல ஈடி போகும்பொழுது இந்த ஸ்கேம் கிடைக்குது. இதில என்னன்னா, அப்போ இந்த விஷயங்கள் அவர்கள்ட்ட செல்ஃபோன்லயோ மத்ததுலயோ இருந்திருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டில நடக்குது, அரசு நடத்துது. எப்படி இவங்க இதில கிடைக்குது? அப்போ அதுவே ஒரு மோசமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அத நாங்க எடுத்திருக்கோம். நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஈடிக்கு உரிமை இருக்கு.